மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நதிக்கரை ஓரமாக வந்து கும்பிடுற விசேஷம் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நீருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஆடிப்பெருக்கு வந்து கும்பிடுறது நம்ம தலைமுறையாக அந்த விஷயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக நீருக்கு நன்றி செலுத்துகிறாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு? பொதுவாக வந்து நம்மளுக்கு இருக்கிற தேவைகள்லே ரொம்ப பஞ்சபூத சக்திகள், நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சபூதம் 5 சக்திகள் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஒரு மனிதனுக்கு எது அப்படின்னு கேட்டோன்னா நீர். இதையெல்லாம் தாண்டி இந்த உலக உயிர்கள் தோன்றுறதுக்கும் இந்த உருவாகுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கிற இந்த பஞ்சபூத சக்தி நீர் தான். அப்படிப்பட்ட நீருக்கும் இந்த நீர்நிலைகளுக்கும் அந்த நீர் எங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதற்கு நன்றி செலுத்துகிற வகையில் தான் வந்து இந்த ஆடிப்பெருக்கு விழாவை, குறிப்பாக இந்த நீருக்கு மட்டும் நம்ம இந்த நன்றி செலுத்துகிற விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி பெருக்கு அப்படின்னு சொன்னால் பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். உன்னை பெருக்கிட்டே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் ஒன்றை செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது பெருக்கிக்கிட்டே போகும், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற நாளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் நமக்கு இப்போ தெரியும், இந்த நீர்நிலைகளை பார்த்தோன்னா முதல்ல ஒரு 6லேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் போகிற வழியில் பாதியில் பல பிரிவுகளாக பிரியும். அங்கங்கே கால்வாய், ஓடை, இந்த மாதிரி போய் நீர்நிலைகள் வந்து எல்லா இடத்துலையும் மனிதர்களுக்கு பலவிதமான பயன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதிரி பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு நம்மளோட சந்ததிகள் வரைக்கும் வாழறதுக்கு வழி கொடுக்கறது இந்த நீர் தான். அதனால தான் வந்து குறிப்பாக இந்த நீருக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இவ்வளோ பெரிய நன்றி கடனை நம்ம செலுத்திட்டு இருக்கோம். இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நிறைய பேருக்கு ரொம்ப காலமாக இருக்கிற கேள்வி தான். ஆடி 18, இந்த 18 வந்து வேறு எந்த நாள் வேணாலும் வச்சுருக்கலாமே, ஏன் குறிப்பாக வந்து அந்த 18ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேள்வி உலாவிக்கிட்டே இருக்குது. எதனால் அந்த தேதி? கரெக்டு தான். இப்போ ஆடி மாதத்தில் எந்த தேதியை வேணாலும் நம்ம வச்சுருக்கலாம். குறிப்பாக இந்த ஆடி 18 அப்படிங்கிற நாளில் இதை வச்சுருக்கிறதுனால தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக வந்து இந்த டெல்டா பகுதி மக்களுக்கு ஆடிப்பெருக்கை விட ஆடி 18 அப்படின்னு சொன்னால் எளிமையாக இந்த விழாவை அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன் இந்த 18 அப்படின்னா, இந்த 18ங்கிற எண் தமிழ் இலக்கியங்களோட ரொம்ப அதிக வகையில் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களோட எண்ணிக்கை 18, இந்த புராணங்களோட எண்ணிக்கை 18, மகாபாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் 18, கணங்கள் 18, இதையெல்லாம் தாண்டி அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் 18. இந்த மாதிரி இந்த 18 அப்படிங்கிற நாள் வந்து ரொம்ப காலமாக, இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம முன்னோர்கள் காலம் தொட்டே தொடர்படுத்திக்கிட்டே வருது நம்ம வாழ்க்கையில். அதனால தான் குறிப்பாக இந்த 18 அப்படிங்கிற நாளை எடுத்து இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற நாளை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். சிறப்பு. நிறைய விஷயங்கள் பேசணும். ஆடிப்பெருக்கோட வரலாறு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கிட்டாலுமே வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இந்த ஆடிப்பெருக்குக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னா, சுர்வதமன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கார். இந்த அரக்கன், எல்லா அரக்கர்களுமே வந்து ஃபஸ்ட்டு வரம் வாங்கும்போது ரொம்ப அப்படியே பவ்யமாக தான் போய் சிவபெருமான் கிட்ட வாங்குவாங்க. இவரும் அதே மாதிரி ரொம்ப கடுமையாக ரொம்ப பவ்யமாக அப்படியே தவம் இருந்து இந்த வரத்தை வாங்குறாரு சிவபெருமான் கிட்ட. என்ன வாங்குறாரு அப்படின்னா, தான் எது செஞ்சாலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறாரு. சிவபெருமானும் அவரோட பக்தியை மெச்சு அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த அரக்கனுக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா, இந்த உலகத்தையே தன்னோட காலடிக்கு கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த தேவலோகத்தில் போய் எல்லாரையும் சிறவி பிடிக்கிறாரு, எல்லாரையும் துன்புறுத்துறாரு. அப்படி துன்புறுத்திட்டு இருக்கும்போது 2 பேர் மட்டும் அவர்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அது யார் அப்படின்னா, ஒன்று இந்திரன், இன்னொருத்தர் வருண பகவான். கடைசியாக இவங்க 2 பேரையும் இந்த வந்து சுர்வதமன் அரக்கன் வந்து துரத்துறாரு. இதுலேயும் வந்து என்னன்னா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வருணன் வந்து அவர்கிட்ட பிடிபட்டுறாரு. இப்போ வருணன் வந்து சொல்கிறாரு, என்னைய நீ சிறை செய்யாத, நானே வந்து வருண பகவான், இந்த உலகத்துக்கு நன்மை கொடுக்குறவன், என்னைய நீ போயிட்டு சிறை செஞ்சேன்னா இந்த உலகம் வந்து பசி பஞ்சத்தில் வாடும் அப்படின்னு. அப்போ உடனே இந்த அரக்கன் வந்து ஒரு கட்டளை மட்டும் விதிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ இந்த உலகத்தில் தென் பகுதியில் மட்டும் மழையே பெய்யக்கூடாது, பசி பஞ்சம் பட்டினி வந்தாலும் பரவாயில்ல, தென்பகுதியில் உன்னோட அந்த மழை அப்படிங்கிற இந்த நீர்வளம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். வருண பகவானும் ஒத்துக்கிட்டார். வேறு வழி இல்லை, அவர் இந்த சிறை பிடிக்காமல் தப்பிக்கணும், அதனால அவரும் ஒத்துக்கிட்டார். இப்போ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த தென்பகுதி முழுவதும் ஒரே வறட்சியாக இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதை யார் பார்க்குறா அப்படின்னா, அகத்திய முனிவர் பார்க்குறார். அகத்திய முனிவர் பார்த்துட்டு நேராக பிரம்மனை நோக்கி அவர் வேண்டுறாரு. பிரம்மா, இது என்னப்பா, படைப்பு கடவுள் நீந்தான் எல்லாரையும் மக்களை எல்லாம் படைச்சி இப்படியெல்லாம் கொடுத்துருக்க, இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அடுத்ததாக பிரம்மன் யாரை கை காட்டுறாருன்னா, சிவபெருமானை காட்டுறாரு. நீ என்கிட்ட வேணுன்னா பத்தாது, அவர்கிட்டையும் போய் வேண்டு அப்படின்னு சொல்லி.
உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னோட தலையில் இருந்த கங்கையை வந்து அகத்தியர் கையில் இருக்கிற கமண்டலத்தில் எடுத்து கொடுக்குறார். இதை எடுத்துக்கிட்டு நீ தென்பகுதிக்கு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அகத்தியரும் தன்னோட கமண்டலத்தில் அந்த கங்கையை எடுத்துக்கிட்டு வர்றார். இப்படி வரும்போது அவரை பின்தொடர்ந்து விநாயகர் வர்றாரு. விநாயகர் ஏன் வர்றாரு அப்படின்னா, இந்த தென்பகுதி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான காட்சி இருக்குது அப்படின்னு இவர் பார்க்கணுன்னு விருப்பப்படுறார். அதனால அகத்தியருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து வர்றாரு. அகத்தியர் நடந்து வர்றாரு. இப்போ களைப்பில் அவர் வேற கங்கையை தூக்கிட்டு வர்றாரு தன்னோட கமண்டலத்திலே. அவர் அங்கே களைப்பில் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே வச்சுட்டு களைப்பாக உட்காந்துருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, தென்பகுதிக்கிட்ட வந்துட்டாங்க. விநாயகர் பார்க்குறாரு தென்பகுதிக்கு இப்படி ஒரு நிலைமை, இது இருக்கவே கூடாது. என்ன பண்ணுறாரு, உடனே விநாயகர் காகம் வடிவம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விடுறாரு. உடனே கமண்டலத்துலேருந்து தண்ணி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து அகத்தியருக்கு கோபம் வந்து காகத்தை சாபமிட போகிறார். சாபமிட போகிற நேரத்தில் விநாயகர் தன்னோட சுயரூபத்துக்கு மாறிடுறார். மாறின உடனே விநாயக பெருமானே நீனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளே தண்ணி வந்து பெரிய ஆறாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீ காகம் ரூபத்தில் வந்து இந்த தண்ணியை விரிச்சதுனால இதற்கு பேர் காவேரி அப்படின்னு சொல்லி அகத்தியர் பேர் கொடுத்துட்டார். கங்கையை எடுத்துகிட்டு வந்தார். காகம் வடிவத்தில் விநாயகர் வந்து இப்படி தண்ணியை விரிய விட்டதுனால இனிமேல் இன்று முதல் இந்த இடத்துல இருந்து காவிரி அப்படின்னு இந்த ஆறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் இந்த கங்கையாக கொடுத்த நீர் இந்த காவிரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை இந்த காவிரி ஆறு கொடுத்துட்ருக்கு. இந்த காவிரி ஆறுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தான் வருடம் தோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நம்ம வருடம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பா, இவ்வளோ பெரிய வரலாறு கதை மேம். இப்போ எனக்குன்னு இல்லை, நீங்கள் சொல்லி தான் நிறைய பேருக்கு இந்த கதை வந்து தெரியும். நிறைய பேர் வந்து இப்போ வழிபாடு செய்கிறாங்க, ஆனால் வரலாறு தெரியாமல் வழிபாடு செய்கிறாங்க. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. பொதுவாகவே வந்துட்டு இப்போது ஆற்றங்கரையில் வந்து வழிபாடு செய்கிறாங்க இல்லையா? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாரும் போய் அந்த ஆற்றங்கரையில் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருந்தே நாங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா என்ன மாதிரியான விசேஷங்கள் செய்யலாம்? ஆற்றங்கரை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆற்றங்கரையை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வறண்டு இருக்கிற அந்த காவேரி இந்த ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத விட குறிப்பாக பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தாங்க அப்படின்னா தெரியும். பொன்னியின் செல்வத்தில் முதல் அத்தியாயம் முதல் பக்கத்தில் அந்த முதல்ல என்ன ஆரம்பிக்கும்னா இந்த வந்தியத்தேவனோட அறிமுகம் ஆரம்பிக்கும். அது எதோட ஆரம்பிக்கும்னா இந்த ஆடிப்பெருக்கு நாளோட தான் ஆரம்பிக்கும். அந்த ஆடிப்பெருக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் அந்த பொன்னியின் செல்வனோட முதல் அத்தியாயத்தை படித்தாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஆடிப்பெருக்கு நாள் அப்படியே வந்துடும். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க, இந்த சோழ நாடு எப்படி இருந்துச்சு, சோழ நாடை வச்சு நம்மளோட தமிழ்நாடே எவ்வளோ செல்வ வளத்துலையும் இந்த விவசாயத்துலையும் எப்படி செழிப்போட இருந்துச்சு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஆற்றங்கரை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் ஆற்றங்கரையில் போய் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா பேர் வந்து இந்த வீடியோவிலையோ ரீல்ஸ்லையோ கூட பார்த்துருப்பாங்க. அதை தாண்டின ஒரு உணர்வை அந்த ஆற்றங்கரை நேரடி வழிபாடு நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் கொடுக்கும். இந்த ஆற்றங்கரையில் பகுதியில் வசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கலவை சாதம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆற்றுக்கு நைவேத்தியமாக இந்த கலவை சாதங்களை எடுத்துகிட்டு போவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், எல் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, தயிர் சாதம், பானகம், சுண்டல், பழங்கள், பூக்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி வீட்டு பூஜை அறையில் தலவாழை இலை போட்டு இந்த நைவேத்தியம் படைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த ஆற்றங்கரையில் தலவாழை இலை போட்டு இந்த பழங்கள் இவங்க எடுத்துகிட்டு போன சாப்பாடெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு பூக்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த ஆறை வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த எங்களோட வாழ்வை வளம் கொடுக்குற வகையில் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து என்றென்றைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட சந்ததிகளுக்கும் ஒரு சிறந்த வாழ்வை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் நன்றியை முதல்ல சொல்கிறாங்க. நன்றியை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த பூக்களோடு சேர்த்து அந்த ஆற்றுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டாதான் நம்மளோட வாழ்க்கை இனிமேல் நல்லாயிருக்கும், இந்த சாப்பாடே அவங்க கொடுக்குற அந்த நீர்லேருந்து தான் கிடைக்கிது அப்படிங்கிற வகையில் இதையும் அவங்க செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வீட்டில் ஆற்றங்கரையில் இருக்கிறவங்க போய் வழிபாடு பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், இல்லை தனியாக ஒரு வீட்டில் இருக்கோம், இப்போ தனி வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இந்த போர்வெல், இந்த போர் போட்டிருக்க இடத்துல நம்ம இதே மாதிரி வாழை இலை போட்டு நம்ம இந்த சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு பூக்கள்லாம் வச்சு அந்த போர்வெல்லுக்கு இந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு தீப தூபம் காட்டி வழிபாடு பண்ணலாமான்னா கட்டாயம் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு தேவையான நீர்
நீரை கொடுக்கறது அந்த இடம் தான். இப்போ நாங்கள் ஃப்ளாட் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எது தண்ணியை கொடுக்குதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பைப்பு. அந்த பைப்புக்கு அதே மாதிரி மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு தீப தூபம் காமிச்சு ஒரு கலசத்தில், ஒன்று வெண்கல கலசமாக இருக்கணும், இல்லைன்னா வெள்ளி கலசமாக இருக்கலாம், கொஞ்சமாக தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே மஞ்சள், சந்தனம், குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பூஜை அறையில் வச்சு நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரியே தலைவாழை இலை போட்டு நீங்கள் செஞ்ச சாப்பாடு, அந்த பூக்கள், பழங்கள், வெற்றிலை பாக்கு எல்லாமே வச்சு தீபதூபம்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி, அம்மா எங்களால் வந்து ஆற்றங்கரையில் வந்து வழிபட முடியல, இந்த சொம்பில் எங்கள் வீட்டில் இருக்கிற நீரை உங்களை நாங்கள் கங்கையாகவும் காவிரியாகவும் இல்லை யமுனை, சரஸ்வதி, உங்களுக்கு என்ன நதிகள் பெயரெல்லாம் தெரியுதோ நீங்கள் இதில் இருக்கிறதாவே நாங்கள் உங்களை நினச்சி எங்களோட மனதார வழிபாடு பண்ணுறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த நீர் வளத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இந்த ஆறில் வந்து பாய்ஞ்சு விரிஞ்சு ஓடுறீங்களோ அதே மாதிரி எங்களோட சந்ததிகளுக்கும் எப்போவுமே உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார எப்போவுமே வேண்டிக்கணும். வீட்டில் வழிபாடு இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் அந்த கங்கை காவிரியோட அருள் எப்போவுமே இருக்கும். பொதுவாகவே ஆடி மாதம் அப்போ வந்துட்டு நிறைய விசேஷங்கள் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடி பெருக்கு அன்று மட்டும் வந்துட்டு முக்கியமான முடிவுகள், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த முடிவுகள்லாம் அன்றைக்கி எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது தொடங்குதலாக இருக்கட்டும், முக்கியமாக தாலி பிரித்து கோர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அன்னைக்கு பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? கரெக்டு தான். ஏன்னா வந்து ஆடி மாதத்தில் சுப நிகழ்வுகள் நம்ம பெரும்பாலும் செய்ய மாட்டோம், தவிர்த்திடுவோம். இந்த சுப நிகழ்வுகளுக்கான தொடக்க புள்ளிக்கான நாளாக இந்த ஆடி பெருக்கை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். இல்லை இதற்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ் மாதிரியான ஒரு அமௌண்ட், இப்போ வீடு வாங்க நாங்கள் அன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆடி பெருகிக்கிட்டே போகும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு பெருகிக்கிட்டே போகும். அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் செய்யலாம். இதே மாதிரி இந்த பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கலாமா அப்படின்னா கட்டாயம் மாற்றலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி சரடு புதுசாக மாற்றிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்களோட மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இது இன்னைக்கு இல்லை, நம்மளோட முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு வழக்கம். இதுவே வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருமணமான இந்த புதுமண தம்பதிகள் 3 மாதமாக இருந்தாலும் சரி, 5 மாதமாக இருந்தாலும் சரி, இந்த ஆடிப்பெருக்கு வர்ற அன்னைக்கு தான் தாலி பிரித்து கோக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்வை நடத்தாமலே வச்சுருப்பாங்க. என்னைக்கு ஆடிப்பெருக்கு வருதோ அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆற்றங்கரையில் போய் அந்த புதுமண தம்பதிகளுக்கு தாலி பிரித்து கோத்து அவங்களுக்கு அந்த திருமணத்தில் அணிஞ்ச மாலையெல்லாம் வந்து அந்த ஆற்றில் விடுவாங்க அந்த திருமண தம்பதிகள் கையாலே. இது ஏன் அப்படின்னா, இதே மாதிரி அம்மா நீ வந்து வாரி வழங்கி பெருகி அப்படியே ஓடி வர்ற, இதே மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் அனைத்து வளங்களும் எங்களுக்கு ஓடி வந்து குமியணும், எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த அருள் எப்போவுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களோட மாலைகளை, திருமண மாலைகளை அதில் விட்டு அந்த ஆற்றை வணங்கிட்டு வருவாங்க. இதுவே இப்போ திருமணமாகி சுமங்கலி பெண்கள் மாற்றிக்கலாமா அப்படின்னா மாற்றிக்கலாம். எப்படின்னா காலையிலே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு விடிய காலம் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு தன்னோட கயரில் மஞ்சள் கயரில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை தாலி செயினில் போட்டிருந்தாலும் சரி, காலையிலே தன்னோட கழுத்தில் புதிதாக ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு இந்த தாலி செயினையோ ஏற்கனவே போட்டிருக்க கயரையோ கழுவி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி கயராக இருந்தால் புது கயறு கோத்துக்கோங்க, இல்லை செயின்னா செயினில் அந்த கயறு கோத்துருப்பீங்க இல்லையா, அதை புது தாலி கயரை கோத்துக்கிட்டு அந்த எந்த சாமியை நீங்கள் கும்பிட போகிறீங்களோ அந்த அம்பாள் பாதத்தில் வச்சு நீங்கள் உங்களோட பூஜையை செய்யலாம். இந்த கலசத்தில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு செஞ்சுட்டு இந்த பூஜை நிறைவு பெற்றதுக்கப்புறம் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, இல்லை அவங்கள விட மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கைகளால் இந்த தாலி கயிறை நம்ம கழுத்தில் போட்டு விட சொல்லலாம். இல்லை கணவன் இருக்காரு, வீட்டில் எதுவும் இருக்காரு அப்படின்னா கணவன் கையாலே போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாங்கல்ய பலம் ரொம்ப கூடும், ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடிப்பெருக்கனால அதற்காக பயன்படுத்திக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடிப்பெருக்கன்னைக்கு இந்த மஞ்சள், குங்குமம், பூக்கள் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னங்க? ஏன்னா எதை கொடுத்தாலும் பெருகும். நீங்கள் அன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அன்னலக்ஷ்மி நமக்கு சாப்பாடு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன தானம் வேணுமோ பண்ணலாம், இல்லை பானகம் கலந்து கொடுக்கலாம். இல்லை இப்போ எங்களுக்கு சாப்பாடு தான் முடியாது அப்படின்னா பானகம் கலந்து நீங்கள் கொடுக்கலாம், ஒரு சுண்டல் கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதை வாங்கி கொடுத்தாலும் பெருகும். அதனால் எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த நீங்கள் ப்ளவுஸ் பிட்டோட இந்த தாம்பூலம் சுமங்கலி பொருட்களை கொடுக்குறீங்க, மங்களமான பொருட்களை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மங்களம் அப்படிங்கிறது என்னென்னைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம்? இங்கே பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் போய் வழிபடலாம். குறிப்பாக இந்த கங்கை அம்மன் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் வழிபடலாம். விநாயகர் கோவில் போகலாம், சிவன் கோவில் போகலாம். இந்த கோவில்கள் எல்லாம் போய் தாராளம் நீங்கள் காலையில் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் முடிச்ச நேரத்தில் கோவில் திறந்திருக்கும் அப்படின்னா உடனே போய் வணங்கலாம். இல்லை மாலை நேரத்தில் தான் எங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா அப்போ போய் வணங்கலாம். இதுலேருந்து ஏன் இப்படி வணங்கலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எந்த அளவுக்கு இயற்கையும் இயற்கை சக்திகளையும் மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த இயற்கை சக்திகளும் நம்மளுக்கு வாழ்க்கையை ரொம்ப மிக சிறப்பான ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் நம்ம வைக்கலாம், என்னென்ன மாதிரியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன நம்ம இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அது இல்லை தொழில் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு, இது இன்னும் அதிகமான ஒரு பெரிய முன்னேற்ற இடத்துல போகணும் வேண்டிக்கலாம். இப்போ நான் நல்ல வேலையில் இருக்கேன், எனக்கு இல்லை இன்னும் ப்ரமோஷன் கிடச்சி நான் அடுத்த இடத்துக்கு போகணும், கட்டாயமாக வேண்டிக்கலாம். இல்லை எனக்கு குழந்தை பேர் வேணும், இல்லை குழந்தைகள் நல்ல பண்புகளை இருக்கணும். இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான பழக்கம்லாம் இல்லைன்னா ஒரு நற்பண்புகளை பெற்று நல்லா வளரணும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இல்லை திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஏதோ சண்டை போட்டே இருக்கோம், இல்லை ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருக்கு, எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நாங்கள் நல்ல நிலைமையில் இந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போகணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வேண்டிக்கலாம். முழுமையாக விரதம் இருக்கேன் அப்படின்னா இருக்கலாம், இல்லை இந்த பூஜை முறைகளை முடிச்சுட்டு நீங்கள் செய்கிற அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டு உங்களோட விரதத்தை கூட நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் செய்யவே செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமா என்னவா இருக்கும்? பொதுவாக அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களை சுத்தமாக தவிர்த்துடணும். அதாவது என்னென்னா குறிப்பாக வீட்டை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். எந்த பூஜை முறையாக இருந்தாலும் கைகளில் வளையல் போட்டுட்டு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கையிலையாவது போடுங்க, இல்லை 2 கைகள்லையும் நாங்கள் எப்போவுமே போட்டிருப்போம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையாவது 2 கைகள்லையும் வளையல் இருக்கணும். அதே மாதிரி எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் வளையல் இருக்கணும். ஒருவேளை எந்த பூஜை முறையாக இருந்தாலும் நம்ம குளிக்கும் போது தலைக்கு குளிச்சுட்டு தான் எந்த பூஜையாக இருந்தாலும் செய்வோம். அப்படி செய்யும் போது முடிந்த அளவுக்கு தலையை பின்னல் போட்டுட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். இந்த ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்கிறத கட்டாயம் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பவ்யமாக ஒரு அமைதியாக செய்கிறோமோ, எந்த கடவுளுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக எளிமையான முறையில் ஆத்மார்த்தமாக செய்கிற பூஜைகள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த கடவுளுமே என்ன செய்வாங்கன்னா நம்மளோட மனசுக்குள்ளே உட்காரணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்தனோட மனதில் குடியிருக்கிறதுக்கு தான் கடவுள் பெரும்பாலும் ஆசைப்படுவார். அதனால நம்மளோட எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மனசை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டு எந்த பூஜையை செஞ்சாலும் அந்த இறைவன் அப்படியே நம்மளோட கூடவே வருவாங்க. இப்போ மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஆடிப்பெருக்கு பற்றி. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம பதிவு மூலமாக தெரிஞ்சிருக்கும். நன்றி.